Welcome to Money Management Channel. January 31st அன்னைக்கு PLS E-Services IPO வந்து ஓபன் ஆகுது. அதுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் ஓரளவுக்கு அட்ராக்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் IRFC வந்து ரொம்ப காஸ்ட்லியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்கா தான் வந்து IRFC இருக்கு. சோ IRFCல இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணலாம்ங்கறத பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் ஆகட்டும், Oracle Financial Services, UCO Bank, V-Guard, Adani Power இத பத்தி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ இந்த ஸ்டாக்ஸ்ல என்ன பண்ணலாம்ங்கறத பத்தி இந்த வீடியோல ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் செக்டர் கம்பெனிஸா இருக்கிற பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன், கோல் இந்தியா, IRFC இத பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்க மாட்டோம். இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் ஓரியன்டா இருக்கிற கம்பெனிஸ்ல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷனும் IRFC வந்து அது பினான்சியல் சர்வீசஸ் ரிலேட்டடா வருது. IRFC பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஸ்டாக்கா இருக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ரேட் வந்து இப்போ 170 ரூபீஸ்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி PE வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 இருக்கு. அதே கம்பெனி PE வந்து 37 இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்க ப்ரோமோட்டர்ல வந்து 86% இருக்கு. FI 1.15%, DI 1.15% இருக்கு. 52 வீக் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 192 ரூபாய்க்கு போயிருக்கு. லோன் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 25 ரூபாயில இருந்திருக்கு. சோ இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஹையா வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து புக் வேல்யூவோட 4.76 டைம் ஜாஸ்தியா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ஓரளவுக்கு மைனஸ்ல தான் இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2 லட்சம் கோடிக்கு மேல மாறிடுச்சு. கடன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அவங்க கடன் வாங்கித்தான் கடன் கொடுக்க போறாங்க. சோ அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஓவர் வேல்யூஷன்ல இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஸ்டேட் பேங்க்ல பாத்தீங்கன்னா கூட PE வந்து பிலோ 10 கீழே தான் இருக்கு. இது வந்து 37 இருக்கு. அது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு காஸ்ட்லியான ஸ்டாக்கா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. யாருமே வந்து நியூ இன்வெஸ்டர் வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்படி ஏன்னா மார்க்கெட்ல வந்து டெஃபினட்டா இந்த ஸ்டாக் கரெக்ஷன் ஆகும். அதனால வந்து ஒரு ஹெவியான ஃபாலோ பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓரளவுக்கு இதுல ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட போட்ட அமௌண்ட்டை ப்ராஃபிட் புக் பண்ணிக்க. ரிமைனிங் ஸ்டாக்ஸ் வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணீங்க. டோட்டலா எல்லா ஸ்டாக்கையும் நீங்க வச்சுட்டு வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து ஒரு போர்ஷன் வந்து புக் பண்ணி உங்களோட எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் ப்ராஃபிட்ல இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிக்கங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ IRFCயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அதே மாதிரி பிலோ 10 கீழே தான் PE ரேஷியோ இருக்கு. இது ரெண்டு வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவா தான் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து growth வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்க டிவிடெண்ட் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இந்த 3 ஸ்டாக்குமே வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுவேன். இதே செக்டர்ல இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற பிரைவேட் கம்பெனிஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா Oracle Financial Services பத்தியும் Adani Power பத்தியும் டீடைலா கேட்டிருந்தாரு. V-Guard ஒருத்தர் வந்து பை பண்ணி வச்சிருக்காரு. லாஸ்ட் 1 மந்தா வந்து விலை ஏறல, என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்டிருக்காரு. அது UCO Bank டீடைல்ஸும் கேட்டிருக்காங்க. சோ ஒரே மாசத்துல வந்து ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் நம்ம கரெக்டான வேல்யூஷன்ல வாங்கியிருந்தா மட்டும்தான் வந்து பிரைஸ் ஹைக்கு கிடைக்கும். வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியும் குவாலிட்டியான கம்பெனிஸ் வந்து கரெக்டான வேல்யூல வாங்கினா மட்டும்தான் ரிட்டர்னை கிடைக்கும். நல்ல கம்பெனியாவே இருந்தாலும் ஓவர் வெயிட்டேஜ்ல வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்க கூடாது. சோ இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தா வால்சன் இண்டஸ்ட்ரீஸ், அதானி பவர், அசோகா பில்ட்கான், Oracle Financial Services, UCO Bank, V-Guard இண்டஸ்ட்ரீஸ் வந்து PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் வால்கானும் சரி அதானி பவரும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பிளட்ஜ் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஷேர்ஸை பொறுத்த வரை வால்சன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 69% பிளட்ஜ் பண்ணிருக்காங்க. அதானி பவர் வந்து 16% பிளட்ஜ் பண்ணிருக்கு. மேக்ஸிமம் வந்து ஒரு 10% பிளட்ஜ் பண்ணிருந்தாவே நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா பிளட்ஜ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. அசோகா பில்கான் பாத்தீங்க அப்படின்னா இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 4500 கோடியா இருக்கு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஓரளவுக்கு 10,000 கோடிக்கு இருக்கிற கம்பெனியை பெருசா போக்கஸ் பண்ண முடியல. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதர் செக்டர்ஸ்
ஃபினான்சியல்ஸ்ல இருக்கிற ரிலேட்டட் கம்பெனிஸ் ஆகட்டும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆரக்கிள் ஃபினான்சியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 30 இருக்கு, கம்பெனி பிஇ 27 இருக்கு, ப்ரொமோட்டர்ட்ட வந்து 72.3% இருக்கு. அதே மாதிரி எஃப்ஐட்ட ஒரு 7% இருக்கு, டிஐட்ட வந்து ஒரு 10% இருக்கு. 52 வீக் ஹைன்னு பாத்தீங்கன்னா 7173 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ வந்து 2987 ரூபாய் இருக்கு. இப்போ ஸ்டாக்கோட ரெக்கவரிங்கிறது ஒரு நல்ல ரெக்கவரியா இருந்திருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 1700 கோடி இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 58,000 கோடியா இருக்கு. கடன் பாத்தீங்கன்னா வெறும் 53 கோடி இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.01 இருக்கு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தான். நல்ல அட்ராக்டிவான கம்பெனி தான். லைட்டா வந்து ஓவர் வேல்யூஷன்ல இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இதோட 52 வீக் லோ பாத்தீங்கன்னா வெறும் 3000 ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக் இப்போ 6000 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நியர்லி 52 வீக் ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வேல்யூஷன் பிரகாரம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. ஏதாச்சும் ஒரு சின்ன கரெக்ஷன் வருது அப்படின்னா டெஃபினட்டா வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். இதே கம்பெனிஸ் ஆரக்கிள் இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து இன்னும் அட்ராக்டிவான பிரைஸ்ல லோ வேல்யூஷன்ல இருக்கு. ஆனா இவங்க வந்து பினான்சியல் சர்வீசஸ் வந்து இவங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வேறையா இருக்கு. இருந்தாலுமே வந்து உங்களோட ஐடி செக்டர்லயே ஒரு டைவர்டிபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் கரெக்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன் பேங்க், ஐசிஐசிஐ பேங்கை தவிர எந்த ஒரு பேங்க்கும் அட்ராக்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கல. இருந்தாலுமே இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி பிஇ பாத்தீங்க அப்படின்னா 9.46 இருக்கு. கம்பெனியோட பிஇ 29 இருக்கு. ஸோ யுகோ பேங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 40 ரூபாய்க்கு மேல இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெஃபினட்டா வந்து வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட்ல எல்லா பேங்கிங் ஸ்டாக்ஸும் நல்லா கரெக்ஷன் ஆயிருக்கு. இதுவுமே வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். விகார்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குவாலிட்டியான கம்பெனி தான். ஆனா இது வந்து இண்டஸ்ட்ரி பிஇ 42 இருக்கு. கம்பெனியோட பிஇ வந்து 68 இருக்கு. ஸோ ரொம்ப ஓவர் வேல்யூஷனா இருக்கு. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் வந்து குவாலிட்டியான கம்பெனியை தான் வந்து பை பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன்ல பை பண்ணதுனால தான் ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் எதுவுமே இல்லாம இருக்கு. ப்ரொமோட்டர்ட்ட எவோ 50% மேல இருக்கு. எஃப்ஐட்ட ஒரு 13% இருக்கு. டிஐட்ட ஒரு 20% இருக்கு. 52 வீக் ஹைனா 335 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ 229 ரூபாய்க்கு போயிருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும். இருந்தாலுமே இப்ப கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன்ல வாங்கியிருக்காரு. மேபி ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் வந்து அப்சைடு போச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு நல்ல ரன் அப்ப கொடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதா. எந்த ஒரு ஸ்டாக்கு இமீடியட் ரிட்டர்ன் கொடுக்காது. கொஞ்சம் லாங் டர்ம் வெயிட் பண்ணா மட்டும்தான் நமக்கு ரிட்டர்னை கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா பிஎல்எஸ் இ சர்வீசஸ் ஐபிஓ வந்து ஓபன் ஆகுது. இது ஜனவரி 13 அன்னைக்கு ஓபன் ஆகுது. பிப்ரவரி 1 வரைக்கும் இது நடக்க போகுது. இதோட பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா லோயர் பிரைஸ் பேண்ட் 129 ரூபாயா இருக்கு. அப்பர் பிரைஸ் பேண்ட் வந்து 135 ரூபாயா இருக்கு. ஸோ பிஎல்எஸ் இ சர்வீசஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மெயின் லைன் ஐபிஓவா தான் இருக்கு. இதுக்கு ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து 100 rupees பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லிஸ்டிங் பிரைஸ் வந்து 135 ரூபாயா இருக்கு. நியர்லி 75% வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து உண்மையே டேட் வந்து நெருங்கி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஜனவரி 31க்கு மேல வந்து இந்த கம்பெனி வந்து நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணலாம். இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்னும் வந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம அனலைஸ் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.